ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமை என்றால் என்ன, கியாமனால் என்றால் என்ன, எல்லா கேள்வியும். அதில் ஒரு கேள்வி, கியாமனால் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் வந்தது யார் என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய பதில், கேட்பவரை விட, யாரை நோக்கி இந்த கேள்வி கேட்கிறீர்களோ அவரை விட கேள்வி கேட்கிறவருக்கு நன்றாக தெரியுமே அந்த நாள் எப்பொழுது வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். யார் இவர்? பயணத்தினுடைய களைப்பு இல்லை, அவருடைய மேனியில் சிறிது கூட தூசி கிடையாது, அவருடைய தலையினுடைய முடி சிறிது கூட குலைதல் கிடையாது, தலைவிரி கோலத்தோடு கூட கிடையாது, படிந்து நன்றாக அழகான தோற்றத்தோடு இருக்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். அவர் எல்லா கேள்விக்கும் பதிலை பெற்று திரும்ப சென்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொன்னார்கள், யார் தெரியுமா? அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றார்கள். அப்ப மனித உருவிலும் ஜிப்ரீல் வருவார், அவருடைய உண்மையான தோற்றத்திலும் வருவார். இரண்டு வகையிலும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி, இறை செய்தியை சொல்லுவார். இது ஒரு வகையான வஹி. இன்னொரு வகையான வஹி, வானவர்களுடைய துணை இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதர்களுக்கு வரும். இந்த பாடத்தை தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரை போன்ற இன்ன பிற தூதர்களுக்கும் வானவர்களில் இல்லாமல், மலக்குமார்கள் இல்லாமல் வேறு வகையில் வருகிற வகை இருக்கிறதே, அது ஒரு சில நேரங்களில் திருக்குர்ஆனில் இடம்பெறும், ஒரு சில நேரங்களில் ஹதீசுகளிலே இடம்பெறும். அதுதான் முக்கியமான பாடம். இந்த பாடத்தை மட்டும்